Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 6 Access 2013 Design View. In this last chapter we discuss about the data sheet view. So in this chapter we will discuss the Access 2013 Design View. We will see the topic create a table with fields. So நம்ம லாஸ்ட் சாப்டரில் ஒரு டேபிள் அண்ட் ஃபீல்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம லாஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணோம் டேட்டா ஷீட் வியூவில். எந்த செஷனில் தட் மீன்ஸ் இந்த சாப்டர்ஸில் டேட்டா ஷீட் வியூ யூஸ் பண்ணி டேபிள்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது ஓகேங்களா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபீல்டு டெஃபினிஷன் கிரேட் அண்டர் ஃபீல்டு நேம் டைப் ஐட்டம் கோட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீல்டு நேம். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த அக்சஸ் 2013 விண்டோ 2 பார்ட்டிஷன் பேஜஸாக உங்களுக்கு செப்பரேட் ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பேன். இந்த நேவிகேஷன் பேனில் டேட்டாபேஸஸ்க்கான ஆப்ஜெக்ட் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற செக்ஷன், இந்த ரைட் ஹேண்ட் சைட் செக்ஷன்ஸில் 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஃபீல்டு டெஃபினிஷன் கிரேட் அண்டு field properties pan. 2 options, field definition grid and field properties pan. இந்த 2 ஆப்ஷன்ஸில் field definition gridல தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, field name and then data type and descriptions நீங்கள் ரைட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் பாருங்கள், in this field definition grid under field name type item codes as the field first field name. ஸோ இந்த under field நேம்க்கு கீழே ஃபஸ்ட்டு ஃபீல்டு நேமை நீங்கள் டைப் பண்ணுங்கள். இந்த ஃபீல்டு நேமுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம் கோட். ஓகே, தென் இந்த டேட்டா டைப் செல் நெக்ஸ்ட் டு இட் செலக்ட் அண்ட் அப்ராப்ரியேட் டேட்டா டைப் ஃப்ரம் த ட்ராப் டவுன் லிஸ்ட் தட் அப்பியர்ஸ் ஆன் கிளிக்கிங் த ட்ராப் டவுன் ஏரோ. ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிற காலம் தட் மீன்ஸ் டேட்டா டைப் காலம். ஸோ இந்த டேட்டா டைப் காலமில் அப்ராப்ரியேட்டான நீங்கள் ரைட் பண்ணியிருக்கிற ஃபீல்டு நேமுக்கு ரிலவெண்ட்டான டேட்டா டைப்பை சூஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் செலக்ட் அப்ராப்ரியேட் டேட்டா டைப் ஃப்ரம் த ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்ராப்ரியேட் த கிளிக்கிங் ட்ராப் டவுன் ஏரோ. ஸோ இந்த ட்ராப் டவுன் ஏரோவை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரிலவெண்ட்டான அப்ராப்ரியேட்டான டேட்டா டைப் லிஸ்ட் அவுட் ஆகும். இஃப் யூ வாண்ட் செலக்ட் எனி ஒன் டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டம் கோட். ஸோ ஐட்டம் கோட்ஸ் ஃபார் நம்பர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா த ஐட்டம் கோட் டேட்டா டைப்ஸ் இஸ் நம்பர். அதர்வைஸ் ஸோ டெக்ஸ்ட்டு வித் நம்பர் காம்பினேஷன்ஸில் ஐட்டம் கோடை நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணுற டேட்டா டைப் ஷார்ட் டெக்ஸ்ட் டேட்டா டைப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தென் மூவ் த நெக்ஸ்ட் காலம் அண்ட் டைப் த ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அபவுட் த ஃபீல்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் தட் மீன் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் காலம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ் காலம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபீல்டில் அந்த பர்டிகுலர் டேட்டா டைப் ஃபீல்டுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன, இப்போ டேட்டா டைப்பை நீங்கள் மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபீல்டுடைய நேமுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதுறதா இருந்தாலும் சரி, இஃப் யூ ரைட் த சம் டிஸ்கிரிப்ஷன் இன் த ஸ்மால் டெக்ஸ்ட். ஓகேங்களா, அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் இஸ் த நாட் கம்பல்சரி ஒன், திஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இஸ் த ஆப்ஷனல் ஒன். ஓகே, ஸோ நவ் we will see the entering field name and data types in design view. So the design view la field name and data type enter பண்றதுக்கான windows images பத்தி நம்ம பார்க்க போறோம். In this view design view structure la field name and then data type enter பண்றதுக்கான option. In first field name item code. So field oda first field oda name என்ன பண்றீங்க, item code அப்படின்றத இன்சர்ட் பண்ணிருக்காங்க. then அந்த field nameக்கு relevant-ஆன data type என்ன. So item code is only on mention. So number data type also available இருக்கு. But here use this short text. So text and number combinationsல data type யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, then others so the descriptions options யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், field nameக்கான descriptions ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, then next one add 3 more fields, item name, item price and item quantity with data type short text, number and
number respectively. So another 3 data field create பண்றாங்க. Another 3 fields create பண்றாங்க. அந்த field options பாருங்க. Second field name, item name. Third field name, item price, and fourth field name, item quantity. இந்த 3 field add பண்றாங்க. add பண்ற அந்த 3 fieldக்கும் relevant ஆன correspondent data type choose பண்ணனும். With the data types short text, number and number respectively. So first second data type க்கு short text ஆகும், and then item price, that means second field name, item name க்கு short text and item price க்கு number data type, and then item quantity க்கு number data types assign பண்றாங்க. ஓகேங்களா? Then to set item code as primary key, click the field selector and then click the design tab if not already select. So already உங்களுக்கு primary key select ஆகாம இருந்தது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஐட்டம் கோடுக்கு primary key-யா நீங்க செட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னா, go to click design tab. ஸோ design tab selector ஆப்ஷன்ஸ்ல field selector ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிட்டு and then design tab நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா design tab ஆப்ஷன்ஸ்ல primary key அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ அந்த primary key ஆப்ஷன்ஸை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணது என்ன ஆகுதுன்னா ஐட்டம் கோட் ஆப்ஷன்ஸ், ஐட்டம் கோடுக்கு ஐட்டம் கோட் ஃபீல்டுக்கு primary key செட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அந்த ஐட்டம் கோட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அந்த ஃபீல்ட் ஆஃப் ஏரியாவில். தென் நெக்ஸ்ட் in the tools groups click the primary key button, the field will now be the primary key. The last one பாருங்க, in the tools group. ஸோ இந்த ஆப்ஷனல் டிசைன் டேபுக்கு அண்டரில் இருக்கிற டூல்ஸ் குரூப் ஆப்ஷன்ஸில் ப்ரைமரி கீ பட்டன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அந்த ப்ரைமரி கீ பட்டன்ஸை கிளிக் பண்ணுற ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கான ஃபஸ்ட் ஐட்டம் கோடுக்கான ஃபீல்டுக்கு ப்ரைமரி கீ செட் ஆகும். தட் மீன்ஸ் த ஃபீல்டு வில் நவ் பி த ப்ரைமரி கீ. ஸோ எந்த ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம் கோட் என்ற ஃபீல்டுக்கு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் ஆட் மோர் ஃபீல்டு. ஸோ மோர் ஃபீல்டு ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ் ஆஃப் டயக்ராம். ஸோ ஆல்ரெடி ஐட்டம் கோடுன்ற ஒரு ஃபீல்டை மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணியிருந்தோம். தென் நெக்ஸ்ட் ஃபர்தர் ஐட்டம் நேம், ஐட்டம் ப்ரைஸ், and then item quantity, and then relevant data type. Item name is the short text, and item price is the number, and item quantity is the number. So at the same time relevant descriptions ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரெலவெண்ட் அதுக்கான ஈக்குவலண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸை ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபீல்டு நேம். ஃபீல்டு நேமுக்கு ரிலவெண்ட்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸை ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆட் மோர் ஃபீல்ட், மோர் ஃபீல்டை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். Then next, now click the file tab and select save. So after that ஒரு டேபிள்ஸை நம்ம மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேபிளுக்கான டேட்டா டைப்பை என்ன சூஸ் பண்ணியாச்சு, அந்த டேபிள்ஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன்ஸும் ரைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? டேபிள் டேட்டா ஃபீல்டு நேம், டேட்டா டைப் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன். இந்த 3 ஆப்ஷன்ஸை நம்ம டேபிள்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆஃப்டர் கிரியேட்டிங் அ டேபிள், ஒரு டேபிள்ஸை நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக அதை என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். ஸோ இந்த சேவ்க்கான ஆப்ஷன் நவ் கிளிக் த ஃபைல் டேப் அண்ட் செலக்ட் சேவ். ஸோ ஃபைல் டேப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் டேப் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபைல் டேப் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ் வியூ ஓப்பன் ஆகும். அந்த பேக் ஸ்டேஜ் வியூவில் சேவ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். தட் மீன்ஸ் சேவ் அஸ் ப்ராம்ப்ட். த சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் அப்பியர். என்டர் டேபிள் நேம் as item details and click OK. ஸோ இந்த ஃபீல்ட் டேபிளுடைய நேம் ஐட்டம் டீட்டெயில்ஸ் அப்படின்ற நேமை என்டர் பண்ணுறீங்க. ஆஃப்டர் ஓகே பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணது என்ன ஆகுதுன்னா அந்த சேவஸ் டயலாக் பாக்ஸில் ஷோ ஆகிற அந்த சேவஸ் பட்டன், சேவ் ஆப்ஷன் ஆர் ஓகே பட்டன்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் சேவஸ் டயலாக் பாக்ஸில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் டேபிளுடைய நேம் ஐட்டம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு என்டர் பண்ணுங்கள். அண்ட் தென் கிளிக் ஓகே பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் டு ஆட் டேட்டா இன் ஏ டேபிள். ஸோ இந்த டேபிளுக்கு நீங்கள் டேட்டாவை ஆட் பண்ணணும். யூ மஸ்ட் ஸ்விட்ச் ஃப்ரம் த டிசைன் வியூ டு டேட்டா ஷீட் வியூ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கான டேட்டாஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். என்னது, இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க அந்த டேபிள்ஸ்க்கு டேட்டாஸை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க டேட்டாஸ் வேல்யூவில் டிசைன் வியூவில் டேட்டாஸை இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக டேட்டா ஷீட் வியூவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ டு ஆட் data in table you must switch from the design view to data sheet view.
ஸோ இப்போ டிசைன் வியூவிலேருந்து டேட்டா ஷீட் வியூவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? கிளிக் த வியூ ட்ராப் டவுன் மெனு arrow in the view group and the design tab select the data sheet view. ஸோ நீங்கள் டேட்டா ஷீட் வியூவுக்கு நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா டேட்டா ஷீட் வியூ ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா டிசைன் டேபுக்குள்ளே இருக்கிற வியூ குரூப் இருக்குது. அந்த வியூ குரூப்பில் இருக்கிற ட்ராப் டவுன் மெனு ஆரோஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ ட்ராப் டவுன் மெனு ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது 2 ஆப்ஷனல் வியூ உங்களுக்கு செலக்ட் ஆகும். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டேட்டா ஷீட் வியூ அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த டிசைன் வியூ. நவ் ஆர் யூ செலக்ட் த டேட்டா ஷீட் வியூ. ஸோ நீங்கள் டேட்டா ஷீட் வியூவை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த பர்டிகுலர் டேபிள்ஸில் டேட்டாவை என்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நவ் சேவ் அண்டு சேஞ்ச் வியூக்கான இமேஜ். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், சேவ் ஆப்ஷன். ஸோ கோ டு கிளிக் ஃபைல் டேப். ஸோ ஃபைல் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணது என்ன ஆகுதுன்னா, ஸோ ஃபைல் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான சேவ் ஆஸ் ப்ராம்ப்ட் அப்பியர் ஆகும். சேவ் ஆஸ் ப்ராம்ப்டில் ஃபைல் நேம், தட் மீன்ஸ் டைட்டில் டேபிள் நேம்ஸ் என்டர் பண்ணுங்கள். The table name is item details and press OK button. OK button ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா the table 1 என்ற நேம் item details அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆஃப்டர் சேஞ்சிங் திஸ் ஐட்டம் டேபிள் சேவ் பண்ணதுக்கப்புறம் ஐட்டம் டீடைல்ஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் ஆஃப்டர் யூ கேன் என்டர் த வேல்யூ, தட் மீன்ஸ் டேட்டா இன் யுவர் டேபிள். ஒரு டேபிளில் டேட்டாஸை என்டர் பண்ணோம் அப்படின்னா நவ் யூ கேன் கோ டு கிளிக் அகைன் டிசைன் டேப் அண்ட் செலக்ட் திஸ் வியூ குரூப் அண்ட் சூஸ் த வியூ ஆப்ஷன் ட்ராப் டவுன் ஏரோ. ஸோ ட்ராப் டவுன் ஏரோ கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டேட்டா ஷீட் வியூ அண்டு டிசைன் வியூ அப்பியர் ஆகுது. இந்த டேட்டா ஷீட் வியூவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபர்தர் டேட்டா என்ட்ர பேஜஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வேவ் மெத்தடில் நீங்கள் டேட்டா சேஞ்சஸ், தட் மீன்ஸ் விண்டோஸை சேஞ்சிங் வியூவை நீங்கள் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? தென் ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் சாப்டர் 6 கிரியேட் எ டேபிள் வித் ஃபீல்ட் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் another one டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.